வணக்கம், இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் சங்கர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஜீவசமாதி ஸ்ரீலஸ்ரீ மௌனகிரி சுவாமிகள் ஜீவசமாதி, பழனி. இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது, அதோட மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். மகா சித்தர்களும் முனிவர்களும் தேடி போகிற ஒரு முக்கியமான கோயில் ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணி முருகர் கோவில், பழனிமலை. இந்த மலை மேலேயே கிட்டத்தட்ட 40-45 வருஷம் மௌன விரதம் இருந்து தினமும் முருகனை தியானம் செஞ்ச ஒரு மகா சித்தர் தான் இந்த ஸ்ரீலஸ்ரீ மௌனகிரி சுவாமிகள். சுவாமிகள் திண்டுக்கல்ல தான் பிறந்து வளர்றாரு. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாரு. நிறைய சொத்து பத்துக்கள், நிலம் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் பணத்துக்கு மேலே அவருக்கு நாட்டம் இல்லை. இறைவனை நோக்கிய சிந்தனை, தன்னை அறிகின்ற ஒரு தேடலில் இருக்கார். அதனால் சின்ன வயசுலேயே வெள்ளையங்கிரி மலையில் போய் அங்கே சில குருமார்களை சந்தித்து தீட்சை பெற்றதாகவும் அங்கே தியானம் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. ஞானத்தை தேடி போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் வீட்டில் நிர்பந்தப்படுத்துகிறாங்க சகோதரர்கள், அப்பா அம்மா எல்லாரும். அதனால் சுவாமிகள் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவருடைய சொந்த மாமா பெண்ணையே. இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை இல்லற வாழ்க்கையில். அதனால் முருகன் நோக்கி தியானம் பண்ணுறாரு. ஒரு நாள் அங்கேருந்து கிளம்பி பழனிக்கு வந்துடுறாரு. நடந்தே ஒரு நாள் ஒரு இரவு ஃபுல்லாக நடந்து திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு வந்துடுறாரு. பழனிக்கு மலைக்கு மேலே ஏறி முருகப்பெருமானை தரிசித்து அங்கேயே ஒரு தியானத்தில் உட்காந்துடுறாரு. பழனி மலையில் முருகன் சன்னதி பக்கத்தில் அந்த தங்கத்தேர் இருக்கிற இடத்துல தான் சாமிகள் எப்போவுமே உட்கார்ந்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விரதம். சுவாமிகள் அப்படி ஒரு விரதத்தை அங்கே மேற்கொள்கிறாரு. அவர் உணவையும் சாப்பிட்றத ரொம்ப கம்மி பண்ணிட்டார். அவருடைய முக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்குற அந்த கௌபீன தீர்த்தம் மற்றும் ராக்கால சந்தனம். கௌபீன தீர்த்தம்னா என்ன, ராக்கால சந்தனம்னா என்ன, அதை மட்டுமே சாப்பிட்டு ஒருத்தரால் உயிர் வாழ முடியுமானா முடியும். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பழனி நவபாஷண சிலையை பற்றி. அந்த வீடியோவை பார்த்தா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்படியே பல வருஷங்கள் அங்கே நகருது. சுவாமிகள் ஒரு தியானத்தில் இருக்கார், தவத்தில் இருக்கார். அங்கே வர மக்களுக்கு என்றாவது கேட்டாங்கன்னா சாமிகள் பேச மாட்டார். ஆனால் அவங்க நாடியை பிரித்து பார்த்து என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சு ஒரு பேப்பரில் எழுதி காட்டுவார், அதுக்கு என்ன நிவர்த்தி, ஒரு சொல்யூஷன் அப்படின்னு. பழனி மலைக்கு மேலே இது வரைக்கும் எந்த ஒரு சன்னியாசியோ சித்தரையோ அவங்க அலோவ் பண்ணது கிடையாது அங்கேயே தங்குறதுக்கு. ஆனால் இவரை மட்டும் அலோவ் பண்ணாங்க. அப்போ கலெக்டர் பார்த்துருக்காரு. ஆனால் அவரும் இவரை பார்த்துட்டு இவரை அங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லலை. இந்த விஷயம் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர் காதில் எட்டியிருக்கு. அவரும் அவரை நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னதாக தகவல். சுவாமிகளுக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா, அப்போ சுவாமிகளுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க, ஒரு பெண் ஒரு ஆண். ஸோ இப்போ இந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணுறது சுவாமிகளோட பெண், அதாவது அவங்களோட மகள். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த கல்வெட்டில் கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்தில். ஸோ அவங்க சாமிகளை பார்க்க வராங்க. அப்புறம் சாமிகள் கூட இருந்து சாமிகளுக்கு பணிவிடைகள்லாம் செய்கிறாங்க. அவங்க நிறைய மிராக்கிள்ஸ், அதாவது அற்புதங்களை கண்ணு முன்னாடி பார்த்துருக்காங்க சாமிகள் பண்ணதை. அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ரத்தன் டாட்டா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ்மேன், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் பழனிமலைக்கு வந்திருக்காரு அவருடைய கொலீக்ஸோட. அப்போ சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டு சுவாமிகளுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஆசிரமம் கட்டித்தர நினச்சிருக்காரு. ஆனால் சுவாமிகள் பணத்தை கையால் கூட தொட மாட்டார், யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அவர் பார்த்துட்டு அதை உண்டியலில் போட சொல்லிட்டதா ஒரு தகவல். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தர். ஏன்னா பணத்தை அவங்க அந்தளவுக்கு வெறுத்திருக்காங்க. பணத்தை கையால் கூட இவர் தொட மாட்டார். அதுவும் மௌனம் மட்டுமே அவரோட மொழியாக இருந்திருக்கு. சுவாமிகளை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சாமா வேதத்தில் கரை கண்டவர். அவர் படிக்காத உபனிஷத்துகள் கிடையாது. அது தவிர பல சித்த கலைகளையும் அவர் அறிஞ்சவர். அதை தவிர மானூர் சுவாமிகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகான், அவர் சுவாமிகளுக்கு ரொம்ப பரிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல வருஷம் அங்கே மலைக்கு மேலேயே ஓடுது. சுவாமிகள் ஒரு நாள் கூட அந்த மலையை விட்டு அவர் இறங்கலை. ஆனால் ஒரு நாள் சொல்லியிருக்காரு, நான் முக்தி அடைய வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே வந்துட்டார். கீழே வந்த 10வது நாள் சுவாமி சமாதி அடைகிறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், சித்தர்களோட மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா, சமாதி அடைகிற நாள் நேரத்தை சரியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாமிகளும் அவர் எந்த வருஷம் எந்த நேரத்தில், அதாவது கரெக்டாக 11:30 மணி அப்படின்னு 11:30 அப்படின்னு ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் முக்தி அடைஞ்சிருக்கார். இது யோசித்து பார்க்கும்போதே மிக பிரமிப்பாகவும் மிக ஆச்சரியத்துக்கும் உள்ளாக வேண்டிய விஷயம் இது.
சுவாமிகள் ஏன் கீழே வந்தான்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் முக்தி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே இருந்து நான் வந்து என் தண்டாயுத பாணிக்கு எதுவும் இடைஞ்சல் செய்ய விரும்பலை, அதனால் நான் கீழே போய் நான் முக்தி அடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. இது மிக பிரமிப்பான ஒரு விஷயம். வந்து சுவாமிகள் இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு, நிறைய பணப்பிரச்சனை உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வை சொல்லியிருக்காரு. சுவாமிகளோட அருளே தான் அவங்களுக்கு தீர்வாக நடந்திருக்கு. அதனால் சுவாமிகளுக்கு அந்த பழனி மற்றும் திண்டுக்கல் வட்டாரத்தில் வந்து நிறைய பக்தர்கள் இன்றைக்கி வராங்க. அவர் குரு பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமிகள் சரியாக 1995 வைகாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. இன்னொரு பிரமிப்பூட்டத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சுவாமிகளோட பெண் டாக்டர் சொல்கிறாங்க, சுவாமிகள் வந்து முக்தி அடைஞ்சிடுறாரு. அவங்க பக்கத்துலேயே தான் வந்து அவர் அந்த முக்தி நிலைக்கு போகிறாரு. அப்போ அவருடைய மகன், இன்னொரு மகன் அங்கே வரும்போது ஒரு செகண்ட் அங்கே திருப்பி சுவாமிகள் உயிரோடு வந்து அவரை பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவர்கிட்ட தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு திருப்பியும் முக்தி அடைஞ்சிருக்காரு. பழனி மலைக்கு செல்லும் ஒரு பக்தர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஜீவசமாதி. நம்ம இப்போ ஜீவசமாதிக்கு நடக்கிற அற்புதமான தீபாரதி தான் பார்க்குறோம். எனக்கு அந்த ஆசிரமத்திலேருந்து திரு ரமணி அப்படின்னு ஒருத்தர் எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சித்தர்ஸ் யூடியூப் சேனல். நான் சங்கர். அடுத்த இன்னொரு அற்புதமான ஜீவசமாதியோட வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.